ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். காலையில் வந்தோடனே நமக்கு இருக்கிற வேலை டிஃபனுக்கு என்னடா சட்னி வைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய டைம் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காரசாரமாக ஒரு அருமையான சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான காரசாரமான ஒரு சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கனமான கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 5 பல் கிட்ட பூண்டு, ஒரு 5ல இருந்து 6 கிட்ட வரமிளகாய் எடுத்து அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது ஓரளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். இப்போ பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 4ல இருந்து 5 கிட்ட தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தாதான் இந்த சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். அந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா வதக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்த பிறகு இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பரா டேஸ்டான சட்னி ரெடி ஆயிருச்சு. அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய், கடுகு, உளுந்து இது ரெண்டும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பொரிச்சிட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில இதை எடுத்து ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கோ சட்னிக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5 இட்லி 6 இட்லி கூட சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.